வாய்வு தொல்லையை தடுக்க என்ன செய்யலாம்? அவசரமாக உணவுகளையும் நீராகாரங்களையும் உட்கொள்ளாதீர்கள். அவ்வாறு உட்கொள்ளும்போது அவற்றுடன் காற்றும் உட்சென்று வாய்வு தொல்லை ஏற்படும். சோடா போன்ற மென்பானங்களில் நிறைய காற்று சேர்ந்திருப்பதால் அவற்றையும் தவிர்க்க வேண்டும். பயறு, கடலை, சோயா, பருப்பு போன்ற உணவு வகைகளில் உள்ள புரதங்கள் சமிபாடு அடைவதற்கு சிரமமானவை. இவற்றை நன்கு வேக வைத்து உண்டால் சுலபமாக சமிபாடு அடைவதுடன் வாய்வு தோன்றுவதும் குறையும். பலரும் சொல்வது போல மலச்சிக்கலால் வயிற்று ஊதல் ஏற்படுமே ஒழிய வாய்வு தொல்லை ஏற்படுவதில்லை. மலக்குடர் சிக்கல், குரோனஸ் நோய் போன்றவையும் வாய்வு தொல்லையை உண்டாக்கலாம். இவற்றை தவிர மனோவியல் காரணங்களாலும் ஏப்பம் வரலாம். உடல் நோயின்றி ஏற்படும் ஃபங்க்ஷனல் டஸ்பெப்டியா அவ்வகையை சார்ந்தது. இந்த நோயாளியின் நோயும் அத்தகையதே. பூரண குணமாவதற்கு நீண்ட கால சிகிச்சை தேவைப்பட்டது.